ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திரு ஜுபேர், இயல்பா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் டிவிகேவை சுற்றி வந்திருக்கு. ஸோ டிவிகேவை முதல் மாநாட்டில் அவர் கடுமையாக விமர்சிப்பார் அப்படின்னு. இந்த மென்மைக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை இது மென்மையா? இல்லை, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் கிட்டத்தட்ட மாறி இருக்கு. வாக்காளர்கள் மாறி இருக்கிறாங்க, தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, பிரச்சார தளம் மாறி இருக்கு. அப்படிங்கும் போது இவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ஐடியாலஜியில் பண்ண போகிறார், லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்ணுறாரு. உண்மையான சமூக நீதி, ஆனால் நான் தேசியவாதி, தமிழ் திராவிடம், அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, திராவிடங்கிற பேர்லாட்டியும் கூட அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பார்ட்டி. ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து டிவிக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் கொடுக்குறாரு. அது ஏன் நினைக்கிறீங்க? அதில் தான் முக்கியமான மேட்டர் இருக்குது. என்னென்னா, இவர் 2024க்கு முன்னாடி பிஜேபியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறப்ப இவரை பார்ப்பதுக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் சேர்ந்துச்சு. இவருடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பல இடங்களில் தான் சொல்லிட்டு இருக்கேன். கட்சிக்காரர்கள் கூடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தால் கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க. தன்னிச்சையாக இளைஞர்கள் ஒருத்தர் பேச்சை கேட்கறதுக்கோ ஒருத்தரை பார்க்கறதுக்கோ கூடுறது அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு. சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு பெரும் கூட்டம் சேர்ந்தது. ஓட்டா மாறுமான்னு நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓட்டா மாறி இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் சேரும். அவருடைய ஆதரவாளர் நைட் 1 மணி 2 மணி கூட எங்கே போனாலும் திரண்டு நிற்பாங்க. இதான் தன்னிச்சையாக பார்க்கறதுக்காக, அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக அது ஏதோ ஒரு ஈர்ப்பில் கூடக்கூடிய கூட்டம். மற்ற தலைவர்களுக்கு வந்து நிர்வாகிகள் கூடுவாங்க, கட்சி நிர்வாகிகள் கூடுவாங்க. அப்படி அண்ணாமலையினுடைய அந்த ஃபாஸ்டான செயல்பாடுகள் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு கெயின் கொடுத்தது. அதில் பெரிய அளவில் தனியாகவே நின்று அவங்க ஒரு பெரிய மார்ஜின் காமிச்சாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு இவர் கொஞ்சம் சைலண்ட் ஆனதுக்கு பிறகு அவர்கள் என்ன அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றத்திற்கு தான் விஜய் வர்றார். விஜய் வர்றப்போ ஏறக்குறைய அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு அரசியலை தான் பண்ணுறார். அவர் எக்ஸ்ட்ரா இருக்கார், ஒரு சினிமா ஃபேம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆக்டிவாக இருந்த ஆட்கள்லாம் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பல பேர் அங்கே பதவி வாங்கியிருக்கிறாங்க, பல பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளராக இருந்தவங்க நேரடியாக அங்கே இருந்தவங்க. அப்படிங்கும் போது இவர்கள்லாம் அங்கேருந்து கொண்டு வரணும் திருப்பி. இப்போ அவங்க வந்து பதவியில் இருக்கிறாங்க, ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எடுத்தவொடனே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்கள மொத்தமாக வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே டார்கெட் பண்ணி குறைகளையே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க மேலே விழுந்த சேலை மாதிரி மெதுவாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாரு. ரொம்ப லாங் ஒரு யுக்தியா பார்க்குறீங்க. கண்டிப்பான ஒரு யுக்தியா. ஆனால் வேறு யாரையுமே விமர்சிக்கல. திமுக எதிர்ப்பு இல்லை, அதிமுக எதிர்ப்பு இல்லை, அதுக்கு டைம் இருக்கு. பட் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, என்ன அரசியலுடைய பாணி இட்ஸ் காம்படிட்டிவ் இன் நேச்சர். ஒருத்தர் ஆட்சியில் இருந்தால் இன்னொருத்தரை திட்டணும், ஒரு நிலையிலேருந்து இன்னொருத்தரை திட்டணும். ஸோ அதை மெதுவாக பண்ணலாம். இவருடைய அரசியல் ரொம்ப தெளிவான லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு எலெக்ஷனே கிடையாது. இப்போ எலெக்ஷன் அடுத்து வந்த போனால் பார்லிமெண்ட் இது பை எலெக்ஷன் வரப்போகுது, இல்லைன்னா வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவோம், அங்கே இருக்கிற ஆட்களை இங்கே கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் பண்ணுறேன். ஓகே, பாயிண்ட் டேக்கன். மற்றவங்களுடைய வியூஸையும் பெறுவோம். திரு ஜேவிசி ஸ்ரீராம், வணக்கம். கேளுங்க சார். யுவர் வியூஸ். இந்த ஒரே உங்களுக்கு நம்பிக்கை தருதா? முன்னர் நம்பிக்கை தந்திருக்கும். இப்ப 70 ஏக்கர் ஏழை ஃபார்மருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? யாரு? திரு எடப்பாடி பழனிசாமியா? நான் சொல்றது அண்ணாமலை. அவர் தானே சொல்றாரு, வயலும் வாழ்வு நிகழ்ச்சி நடத்தினார்ல. அவரும் பெரிய பணக்கார ஃபார்மர் தான் எடப்பாடி பழனிசாமியும். எடப்பாடி பழனிசாமி சிஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, பல வருஷம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. சார் அவர் எதுக்கு சார் கொண்டு வரீங்க? டாபிக்லயே சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய ஃபார்மர்னால இவர் தானே வயலும் வாழ்வு நிகழ்ச்சி தான் எடுத்தாரு. இன்னைக்குமா? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு எடுத்தார்ல. முதல் நாள் அந்த அரவாக்குறிச்சியில இருந்து லைவா போறேன்னு சொல்லிட்டு ஒரு வயலும் வாழ்வும் ஒரு நேரம் வயலும் வாழ்வும் பண்ணார்ல சார். அதாவது ஒரு சில விஷயங்கள், லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். அண்ணாமலை அவர்கள் அவர் எப்படின்னா அந்த ஒரு டைலாக், ஒரு கமல்ஹாசன் படத்துல ஆலவந்தான் படத்துல ஒரு டைலாக், மனிதன் பாதி ஏதோ சொல்லுவாரு, கடவுள் பாதி மிருகம் பாதியா, மனிதன் கலவை. அது கலவை. அதாவது முதல்ல என்ன நினைச்சாருன்னா, அவர் அவர் கிட்ட ஜாயின் பண்ணவங்கலாம் பாருங்க, ஆள் பிடிக்கிறவங்க தான் எல்லாருமே, எல்லாம் பிஜேபியில இருந்து போனவங்க தான். ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு என்ன சொன்னார்னா, அப்படியே டச்சும் பண்ணல, படாமல் அப்படியே பட்டும் படாமலும், அதாவது சாயம் பூசின மாதிரி இருக்கும், சாயம் இதெல்லாம் அவரோட டைலாக் தான் நான் சொல்றேன். நான் என்னோட டைலாகே சொல்ல, இதெல்லாம் ஒரு யூஸ் பண்ணிருக்க டைலாக். பல கேம்பெயின் ஸ்பீச்ல என்ன நான் கூட இருந்திருக்கேன் சில இடங்கள் அனலிஸ்டா. சாயம் பூசின மாதிரி இருக்கும், சாயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நம்ம எல்லா கட்சியும் பார்க்குற மாதிரி தான் பிஜேபியும் பார்க்க போறோம். என்ன உங்களை அப்படி வளர்த்து விட்டுது,
நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொள்ளாச்சியில் நின்றுட்டு இருக்காங்கன்னா அது யார் காரணம்? எந்த கட்சி காரணம்? நீங்க 2019-20 வந்து நீங்க நேரம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 10 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. 1% கூட, 1% கிடையாதுங்க. ஒரு 100 ஓட்டு கூட விழாதுங்க உங்களுக்கு எங்கேயுமே. அதுதான் நிலைமை. சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்றின்னு ஒன்று இருக்கணும். முதல் மீட்டிங்லயே என்ன சொன்னாரு, எல்லா கட்சியும் சேர்ந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் பாஜக விமர்சித்திருந்தாலோ பிரதமரை விமர்சித்திருந்தாலோ நம்ம இந்த விமர்சனம் நீங்க சொல்றது சரி. அவர் அது ரொம்ப கண்ணியமா தானே கையாளுறாரு அவங்கள. எங்க திட்டுறாரு பாஜக? ஹரிஹரன் இன்னைக்கு யாரையுமே திட்டல. இன்னைக்கு யாரையுமே திட்டல. விஜய் ஆட்சிக்கு வந்து நம்ம தான் வந்து தூக்கணும்ன்றாரு. திமுக ஒன்றும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நான் வரேன், ஒரு நிமிஷம் விடுங்க. ஓகே. அதாவது அவரோட இன்னைய ஸ்பீச் மட்டும் பேச்சு கூடாது. இன்னைக்கு என்னன்னா வந்து போதை, அவர் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க, மது அருந்துபவர்கள் இருக்காங்க. டோன்ட் கோ பர்சனல். இல்ல சார், சார் என்ன அப்படின்னா எதுக்கு சார் நீங்க சரி மற்ற கட்சிகள் அந்த மாதிரி பண்றது இல்ல, மற்ற தலைவர்கள். இதுதான் பிரச்சனையே. அண்ணாமலையோட பிரச்சனையே என்னன்னா, ஐ அம் ஹோலியர் than rest அப்படின்னு காமிச்சுட்டு then that is where people fall for him. அங்கதான் பிரச்சனையே சார். 2021 இருந்து 2026 ஜூன் மாசம் அவர் கட்சி ஆரம்பிச்ச, அதாவது அந்த இயக்கத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்புறமும் ஒரு 5 நாளைக்கு நான் பேசாம தான் இருந்தேன். நான் ஆதரவாளர் தான் இருந்தேன். அந்த ஆதரவாளர் அவர் பார்த்திருக்கேன், கூட இருந்து பார்த்திருக்கேன், கிட்ட இருந்து பார்த்திருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன் கூட. அவருடைய அசைவுகள் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். என்ன சொன்னார் அவரு 2024 அவர் வந்து அரசியலுக்கு வந்ததே எதுக்கு சார்? வெற்றியை காண்பிக்கிறதுக்காக அவர் வரல, அரசியலுக்கு வரல. அரசியல் ஒரு ப்ராஜெக்ட். அதுக்காக தான் அவர் ஆக்ஸ்போர்ட் போனார், அதுக்காக தான் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி போனார். அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். அதாவது கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி வச்சா 8-10 சீட் தான் கொடுப்பாங்க. 8-10 சீட் தான் கொடுத்தாங்கன்னா ஃபண்ட்ஸ் கம்மியா வரும். ஆனா 23 சீட் நானே லீடிங் அலையன்ஸா வச்சு நான் நின்னா எனக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வரும். சிம்பிள் கால்குலேஷன். அதாவது இது ஒரு அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அலிகேஷன். இதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் அலிகேஷன்ஸ்னா எதுக்காக சார்? அதிமுகவோட கூட்டணி இருக்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையாரை பத்தி இன்டர்வியூல தேவையில்லாம பேசணும். 2006 இருந்து 2011 வரைக்கும் இருக்கிற கலைஞருடைய கரப்ஷன் அலிகேஷன்ஸ் பத்தி பேசாம 1991 to 1996 ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையாரோட அலிகேஷன்ஸ் எதுக்கு சார் பேசணும்? தேவையா? அண்ணாதுரை எதுக்கு சார் தேவையில்லாம இழுக்கணும்? ஏன்னா எங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாரு அண்ணா. 25% நான் சொல்றேன் ஒரு வாட்டி, எலெக்ஷனுக்கு முன்னாடி 15% தாண்டாதுங்க பிஜேபிக்கு. என்னோட சர்வேலி அதுதான் வருது. 15 ஜாஸ்தி சார். ஸ்ரீபெரும்புதூர் எதுக்கு சார் நீங்க வந்து தமாக கொடுத்துருக்கீங்க? தூத்துக்குடியில் எதுக்கு சார் தமாக கொடுத்துருக்கீங்க? பதில் கிடையாது. unsubstantiated allegations 14 seats I can tell you. உங்க சர்வே 26ல என்ன சார் சொல்லிச்சு? எடப்பாடி ஜெயிப்பார்னு சொல்லிச்சு. ஆமா சார், ஒத்துக்கிறேன் சார். I went wrong. என்னோட சர்வேல ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி ராங், ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி ரைட். ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி ரைட் டிஎம்கே வரவே வராதுன்னு. பல பேர் 150 சீட் 200 சீட் சொன்னாங்க. 75 சீட் மேல தாண்டாதுன்னு. அது கரெக்டா வந்து மக்கள் கடைசி 3 நாள் is in everybody's house there is a tsunami. Every survey nobody could find out that Vijay, in fact Vijay கிட்ட போய் கேளுங்க. honestly Vijay was wrong. But அது கடைசி 3 நாள்ல உருவாயிருக்க கூடிய விஷயமா என்ன? கிடையாது. இது வந்து அது வந்து கடைசி 3 நாள் தான் சார். 22% தான் சார் அவருக்கு இருந்தது. 26 வரைக்கும் போயிருக்கலாம் சார். 35 ஆனது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ், ஷாக். It was a shocking election. In fact, on the day of election polling also, நான் நினைச்சது 26 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போகாதுன்னு. So 2024ல what all he did, and then ஒரு கட்சியோட பிரசிடென்ட்டா இருக்கீங்கன்னா 3-4 மாசம் ஓடிட்டீங்க நீங்க ஆக்ஸ்போர்டுக்கு. வில்லேஜ்ல கிராமத்துல படிக்க முடியாத ஒரு விஷயம் எங்க சார் ஆக்ஸ்போர்ட்ல போய் படிக்க போறீங்க? ஆக்ஸ்போர்டு ஸ்டான்ஃபோர்டு என்ன சார் கொடுக்குது? டீப் ஸ்டேட் தான் கொடுக்குது. டீப் ஸ்டேட் பொலிட்டிஷியன்ஸ் தான் கொடுக்குது. வாட் ஆர் தே கிவிங்? அதே சமயத்துல ஒன்னு சொல்றேன் சார், இது வந்து unsubstantiated allegations கிடையாது. Then you should substantiate. Under Ponnar in 2011. ஒரு நிமிஷம் இருங்க. I will give you proof. Under Ponnar in 2011 ஜெயலலிதா மாபெரும் ஒரு வெற்றியை அடைஞ்சாங்க. தேமுதிக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே தனியா நின்னாங்க. 2 முனிசிபல் கார்ப்பரேஷன் எங்க? ஒன்னு மேட்டுப்பாளையம், ஒன்னொன்னு நாகர்கோயில் ஜெயிச்சாங்க. 2022ல எவ்வளவு ஜெயிச்சாரு இவரு? கோயம்புத்தூர் 2 வார்டு ஜெயிச்சாங்க. இவர் எவ்வளவு வார்டு ஜெயிச்சாரு? நானும் கோயம்புத்தூர் அந்த டயத்துல வந்து I was also in Coimbatore. I was doing my survey. மாநில முழுக்க கார்ப்பரேட்டர்ஸ் வந்தாங்க. No, மாநில முழுக்க காங்கிரஸ் காலி. பிரதிநிதிகள் வந்தாங்கல்ல சார். பிரதிநிதிகள் 2 பேர் வந்தாங்க. எவ்வளவு பேர் சார் வந்தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து? நீங்க கோயம்புத்தூர்ல மாநிலம் நடத்துறீங்க,
அதாவது 2014 பொன்னார் வந்து was able to send 2 MPs. பொன்னார் வந்து 8 தொகுதியில நின்னு 5.8% வாங்கினாரு. அதை நான் வந்து 23 தொகுதிக்கு ஈக்குவேட் பண்ணேன்னா statistically Annamalai should have got 16%. What did he get? He got only 11%. அந்த 11%லயும் 18% வந்து இல்ல சார், அன்னைக்கு பாஜகவுக்கு அவ்வளவு தொகுதியில நிக்கிற அளவுக்கு தான் பலம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் லயன் ஷேர் அன்னைக்கு தேமுதிக ஓடுது. அந்த 18%ல லயன் ஷேர் தேமுதிக ஓடுது. 2024ல லயன் ஷேர் அண்ணாமலையின் பிஜேபி ஓடுது. I understand that, but I will tell you another important point. தேமுதிகவை பிஜேபி 2011 முனிசிபல் எலெக்ஷன்லயே லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே pushed it to the next position. Third party in 2011 நீங்க எடுத்து பாருங்க, ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, நான் ரெக்கார்ட் வச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்துல நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். You take டிடிவி தினகரன் ஓபன் இட் செல்வம். ஒரே செகண்ட் டிடிவி தினகரன் ஓபன் இட் செல்வத்தோட பர்சன்டேஜ் தூக்கிடுங்க. என்டிஏ ஓட ஓட் பர்சன்டேஜ் in 2024 ஓட been 16%. இன்னைக்கு நான் இவ்வளவு வெகமெண்டா பேசுறது என்னன்னா he cheated everyone who believed him. Okay. ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.